ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஞாயிற்றுக்கிழமை நான் சாய்பாபாவுக்கு பண்ண பூஜை தான். நான் 5 விளக்கு 5 நாள் பண்ணுற பூஜை நான் பண்ணேன். அதோட பதிவு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூஜை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுக்கு 5 விளக்கு வச்சு 5 நாள் தொடர்ந்து நாம் பிரார்த்தனை பண்ணணும். அதாவது உங்களுக்கு என்ன பிரார்த்தனை, நீங்கள் இன்டர்வியூக்காக ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி உடனடியாக நிறைவேற மாதிரி எந்த பிரார்த்தனையாக இருக்கட்டுங்க, நீங்கள் வியாழக்கிழமை பாபாவுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த பூஜையை. கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கும். ஒரு பிரசாதம், ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க. காலையிலையோ இல்லைன்னா மாலை நேரத்துலையோ உங்களுக்கு எந்த நேரம் டைம் கிடைக்குதோ அந்த டைம்ல நீங்க செஞ்சுக்கலாம். அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த பூஜை, பாபாவோட 5 நாள் 5 விளக்கு பூஜை. இந்த பூஜையை நம்ம தொடர்ந்து 5 நாள் செய்யணும். நீங்க வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா வியாழக்கிழமையிலிருந்து தொடர்ந்து 5 நாள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் காலை மாலை ஏதாவது ஒரு நேரம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 விளக்கு இது மாதிரி பாபாவுக்கு முன்னாடி நாம் வைக்கணும். வச்சுட்டு உங்களோட பிரார்த்தனை எதுவோ அது ஆத்மார்த்தமாக பாபா கிட்ட பிரார்த்தனையை நீங்கள் வச்சுக்கலாம். பாபா பாதத்தில் முடிஞ்சா ஒரு பூவாவது சமர்ப்பணம் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி வைங்க. உங்களுக்கு முடிஞ்ச பிரசாதத்தையும் வச்சுக்கோங்க, என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த இதை விரும்பினாலும், உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் கண்டிப்பாக பாபா நிறைவேற்றி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை பண்ணிட்டு பாபாவோட 108 அஷ்டோத்திரம் சத நாமாவளி இருக்கு. அதை நீங்கள் பாராயணம் பண்ணலாம். ஏன்னா அது உங்ககிட்ட சாய் சத்சரிதம் புக் இருக்குது இல்லையா, அது இருந்துச்சுனாலும் இந்த சத்சரிதம் புக்கில் பார்த்தீங்கன்னா கடைசி பேஜில் உங்களுக்கு அந்த 108 அஷ்டோத்திர சத நாமாவளி கொடுத்துருப்பாங்க. உங்ககிட்ட விரத புக்கு இருக்கு அப்படின்னாலும் அந்த விரத புக்குலையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் அஷ்டோத்திரம் சொல்லி பாபாவுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த 108 அஷ்டோத்திரம் சொல்லி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பு. பார்த்தீங்கன்னா அந்த சத்சரிதம் புக்கில் லாஸ்ட் பேஜில் ஸ்ரீ சாய்பாபா அஷ்டோத்திர சத நாமாவளி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓம் ஸ்ரீ சாய்நாதாய நமக, ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக, இப்படி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் 108 அஷ்டோத்திரம் இருக்கும். அதை நீங்கள் பாராயணம் பண்ணிக்கோங்க. அதை பாராயணம் பண்ணி நீங்கள் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கோங்க சாயப்பாவுக்கு. இதுதான் அந்த சாய் சத்சரிதத்தில் இருக்கிற அஷ்டோத்திரம். சத்சரிதம் இல்லை, விரத புக்கு தான் எங்க கிட்ட இருக்குன்னா அதுலயும் இருக்கு. நமக்கு தேவை அந்த அஷ்டோத்திரம் தான். அப்படி ஒருவேளை ரெண்டு புக்குமே எங்க கிட்ட இல்லை, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் ஒரு மந்திரம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்க ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் அப்படின்ற இந்த தாரக மந்திரத்தை நீங்க 108 தடவை சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரம் சொன்னாலுமே உங்களுக்கு நல்ல கை மேல பலன் கொடுக்கும். அந்த 108 பூக்கள் இருந்தா பூக்களால சாயப்பாக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பாபாவுக்கு அர்ச்சனை பண்ணி நீங்க கண்டிப்பா அந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட தொடர்ந்து அந்த 5 நாள் பிரார்த்தனைய சாயப்பா கிட்ட வைங்க. கண்டிப்பா உங்க பிரார்த்தனை நிறைவேறும். நீங்க உங்க பிரார்த்தனை நிறைவேறணுன்னே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகள் நான் நிறைய உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் பலனடைஞ்சுக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த பூஜையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பூஜையை செய்து பார்த்துட்டு பலனடைஞ்சிட்டு எனக்கு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வழிபாடு தான். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.